மீளாதோ என் வசந்தம். ஆசிரியர் உஷாந்தி. வாசிப்பவர் கீர்த்தனா. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றியை சொல்ல ஆசைப்படுறேங்க. என்னடா கதையை சொல்லாம நன்றியை சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நீங்க யோசிச்சது சரிதான். நம்ம கதையோட இறுதி கட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 எபிசோட்ல இந்த கதையை நம்ம முடிக்க போறோம். நம்ம கதையை தாங்க முடிக்க போறோம், நம்ம பயணத்தை இல்லை. ஏன்னா இது ஒரு புது பயணம் இல்லையா? உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு புது கதையோ நாவல்களோ இதே குரல்ல கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க சஜஷன்ஸை போஸ்ட் பண்ணுங்க. இதே போல தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. என்னுடைய சுய சிந்தனைகளை இன்ஸ்டால மனதின் தேடல் அப்படின்ற பக்கத்து வழியா பகிர்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க அதை கேட்டுட்டு இந்த சிந்தனைகள் உங்களுக்கு ஆப்டா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. அண்ட் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம் வாங்க. போன பகுதியில நம்ம தெய்வீகனால சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு நம்ம இனியாவை நினைவுகள்ல போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம். இப்போ தெய்வீகன் என்னதான் பண்ண போறான் அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். மனது ஏனோ வலித்தது. கிளைன்ஸுடன் அவன் மனம் ஒன்றவே இல்லை. இருக்க முடியாமல் 2 தடவை பாதியில் வீட்டுக்கு வந்தான். அது புகைப்படம் மற்றும் அவளிடம் இருந்த சுட்ட பிரேஸ்லெட்டை நெஞ்சிலும் கையிலும் போட்டுக்கொண்டு படுத்து கிடந்தான். மனம் அமைதிப்படவில்லை. அவள் குரலையாவது கேட்கலாம் என்று முடிவு செய்து போன் செய்தான். அவளுக்கு ரிங் போய்கொண்டே இருந்ததே தவிர எடுக்கப்படவில்லை. இரவு தூக்கம் வர பிரம்ம பிரயத்தனம் எடுத்தது. தூக்க மாத்திரை கூட போட்டு பார்த்தான். தூக்கம்தான் வரவில்லை. தூங்க ஆரம்பித்ததும் ஏதோ தெளிவில்லாத பயங்கர கனவு கண்டு திடுக்கிட்டு மீண்டும் விழித்தான். அவனுடைய லேப்பில் இருந்த அவளுடைய வீடியோக்களை பைத்தியக்காரன் போல போட்டு போட்டு பார்த்து கொண்டே இருந்தான். இனியும் தாங்க முடியாது. அவளை பார்க்காமல் இருக்க முடியாது. கிளைண்ட்ஸாவது மண்ணாவது நாளைக்கே கிளம்புறேன். 9 மணி ட்ரெயின், 5.5 மணி நேர பிரயாணம். காத்திருப்பு பொறுமையின்றி 8 மணிக்கு அணுவை ஸ்கூலில் விட்டுவிட்டு திரும்பிய தெய்வீகனின் வாகனம் புயல் வேகத்தில் கொழும்பு செல்லும் பிரதான வீதியில் வந்து சேர்ந்தது. சரியாக காலை 9 மணிக்கு அவனது செல்லில் வெளிநாட்டு நம்பர் ஒன்று அழைக்க சே என்று எடுக்காமல் தவிர்த்தவன் மறுமுறையும் அழைக்க எடுத்து ஹலோ என்றான் கோபமாக. மறுமுனையோ சார், நான் பிரவீன் பேசுறேன் என்றது. வாய்விட்டு அளவும் முடியாமல் பொங்கி வரும் அழுகையை கட்டுப்படுத்தவும் முடியாமல் மின்னல் வேகத்தில் வண்டியோட்டி கொண்டிருந்தான் தெய்வீகன். 11 மணிக்கு முன் அவன் அவளை பார்த்தாக வேண்டும். நான் இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்ல வேண்டும். இந்த அளவுக்கு தனியாக இவ்வளவு பெரிய ஆபரேஷனை நீ சமாளிக்க துணியும் அளவுக்கு உன்னை நான் காயப்படுத்தி விட்டேனா கண்ணம்மா? கண்கள் வலிய கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. அவள்தான் பிடிவாதக்காரி என்றால் தான் கிளம்பும் போது இந்த கட்டையானாவது சொல்லியிருக்க கூடாதா? நான் தப்பு பண்ணிட்டேனே. இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ மனசுல வச்சுட்டு வந்தப்போ நான் எதுவுமே தெரியாம உன்னை காயப்படுத்திட்டேன். அவ்வளவுக்கு மத்தியிலும் அவனுக்கும் அணுவுக்கும் பார்த்து பார்த்து எவ்வளவு செய்தாள். இப்போது அவளுக்கு தேவைப்படும் போது அவன் இல்லாமல் போவதா? நோ. அவன் மட்டும் இன்று கிளம்ப முடிவு செய்திருக்காவிடில் தலைவலி மாத்திரையுடன் அவள் சுற்றும் ரகசியம் இதுதானா? நான் கண்டுபிடிச்சிருக்கணும். நான் பாவி. வாய்விட்டு புலம்பியவனை தடுத்து நிறுத்தியது அவனது புத்தி. நீ இப்போ அலற நேரமில்லை தேவா. சயந்தனை போனில் அழைத்தான். அவனிடம் விஷயத்தை சொல்லி தான் போய்கொண்டிருப்பதாகவும் பாட்டி வீட்டுக்கு நேரில் போய் கவனமாக விஷயத்தை சொல்லி அவர்களை கொழும்புவுக்கு அழைத்து வரச் சொன்னான். குழந்தைகளை புவியுடன் ஹட்டானில் விட்டுவிட்டு வரச் சொன்னான். அணுவுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் என்றும் சொன்னான். பிரவீனை திட்டென்று திட்டிவிட்டு போனை கட் செய்து விட்டாலும் மீண்டும் அழைத்து யார் இனியாவோடு நிற்பது என்று விசாரித்தான். அவனுக்கு தெரியவில்லை. அவள் தனியாக இருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் நான் விட்டுவிட்டு வந்து விட்டேன். அவன் வேறு மறுபக்கம் அழுது கொண்டிருந்தான். அவனிடம் அவள் தோழிகள் அனைவரது இலக்கத்தையும் பெற்றவன் காரை புயல் வேகத்தில் ஓட்டியபடியே அவர்களை ஒவ்வொருவராக அழைத்தான். அவனது அதிர்ஷ்டம் 2வது அழைத்ததே பிரசாந்தியைத்தான். அவளிடம் அவளை இன்னும் ஆபரேஷன் தியேட்டருக்குள் அழைத்து செல்லவில்லை என்ற விவரத்தை கேட்டு நிம்மதியானவன் வெளிநாட்டில் அழுது கொண்டிருந்த பிரவீனுக்கு அழைத்து தெரிவித்தான். அவனுடைய அதிர்ஷ்டமோ இல்லை அவளின் அதிர்ஷ்டமோ, ஆண்டவனும் கொஞ்சம் கருணை காட்ட முடிவு செய்தான். சரியாக 10:45க்கு தெய்வீகனின் வாகனம் ஹாஸ்பிட்டல் வாசலில் நின்றது. பார்க்கிங் தேடவும் பொறுமையின்றி வாகனத்தை அங்கேயே நிறுத்திவிட்டு இறங்கி ஓடினான் தெய்வீகன். ஓடியபடியே பிரசாந்திக்கு கால் செய்ய அவளும் ஓடி வந்து அவனை அழைத்து போனாள்.
இனிமேல் உள்ளே விட முடியாது என்று முறுக்கிக் கொண்ட டாக்டரை கொஞ்சோ கெஞ்சென்று கெஞ்சி அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே ஓடினான் தெய்வீகன் தன் உயிரை தேடி. பச்சை நிற உடையணிந்து சருகாய் படுத்திருந்தவளை கண்டதும் அவன் இதயம் துண்டுகளாய் வெடித்து பின் ஒன்றாய் சேர்ந்தது. அவனை கண்டதும் 1000 சூரியன் கண்களில் வந்ததோ என்னும் வண்ணம் ஒளி கொண்டன அவள் விழிகள். அவசரமாய் அவளை ஆராய்ந்தான். முகம் மெளிரி கிடக்க, தலைமுடி மொத்தமாய் அகற்றப்பட்டிருந்தது. ஐயோ அம்மா என்று வாய்விட்டு அலறியபடி பாய்ந்து சென்று அவளை தலை தூக்கி நெஞ்சோடு அணைத்து கொண்டு, ஏண்டி இப்படி பண்ண என்று ஆரம்பித்தவன், அதற்கான நேரம் இது இல்லை என்று புரிந்தவன், பயப்படாதடா, நான் உன் கூடவே உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். இப்போ மட்டுமல்ல, எப்பவுமே. நீ வந்ததும் நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம். என்னை மன்னிச்சிடு கண்ணா, பயப்படாதேடா. தன் பாட்டில் பேசிக்கொண்டே போனவன் அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை என்பதை சற்று நேரம் கழித்தே உணர்ந்தவன் பயந்து போனவனாய் அவள் முகம் நிமிர்த்தி பார்த்தான். அவள் கண்ணிமைகள் மூடி கிடக்க கண்ணீர் வழிந்து கன்னங்களை நனைத்தது. தன் டிஷர்ட்டிலேயே துடைத்து விட்டவன் நித்து, நித்துமா என்று உலுக்கினான். அவள் கண் திறக்கவில்லை. நான் விழித்துதான் இருந்தாள். என்னை மன்னிக்கவே இல்லையா அவள்? கண்ணீர் வலிய அவளை நெஞ்சோடு தாங்கி செய்வதறியாமல் தவித்து நின்றவன், அண்ணா வாங்கண்ணா என்று பிரசாந்தனியின் குரலில் கலைந்தான். அவனை வருமாறு உலுப்பி எழுப்பி விரட்டி வெளியில் கொண்டு வர, இவ்வளவு நேரமும் அவனுக்குள் அடக்கி வைத்த துயரம் வெடித்து வெளியே வர, ஆண்மகன் அழக்கூடாது என்ற நியாயம் அங்கே மரித்து போனது. அண்ணா, நீங்களே அழுதா என்னன்னா பண்றது? தாங்க முடியலம்மா அவளை இப்படி பார்க்கறதுக்கு. ஏன் முடி முழுவதையும் எடுத்தாயிட்டாங்க? அது நடுவில் தான் ரிமூவ் பண்ண சொன்னாங்க. ஆம்பளைங்கன்னா பரவாயில்ல, நான் நடுவில் மொட்டையாக தெரியறதான்னு அவ தான் எடுக்க சொன்னான். சீக்கிரமே வளர்ந்துடுமா. முடியை திரும்ப வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கா. நானே அவளை சிலுப்பான்னு தான் கூப்பிடுவேம்மா. அவளை சட்டுன்னு அப்படி பார்த்ததும் தாங்க முடியலம்மா. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவளை இந்த அளவுக்கு நோகடிச்சிட்டேன். அவள் என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறா என்றபடி மறுபடியும் உடைந்து அழ ஆரம்பித்தான் தெய்வீகன். தேற்ற வழியின்றி தானும் கண்ணீர் வண்டித்தாள் பிரசாந்தி. அங்கே வீடு 2ஆக உடைந்திருந்தது. என் செல்லம்மா என்று நெஞ்சில் கை வைத்தபடி பாட்டி அப்படியே உட்கார்ந்து விட, தாத்தா கல் போல உணர்வை துடைத்துவிட்டு நின்று கொண்டிருந்தார். பத்மன் கிளம்பும் ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்க, புரியாமல் விழித்த அபி அணியை சமாளித்துக் கொண்டிருந்தான் சயந்தன். இதான் அழுகையை அடக்கியபடி ஓடி ஓடி அனைவரையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். புவி அந்த பக்கம் செல்போனில், என் தப்புடா, நான் அவள் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டும் கவனிக்காம விட்டுட்டேன் என்று சாத்விகனுக்கு சொல்லி அழுது கொண்டிருந்தார். எல்லோரும் அடுத்தவர் முகத்தை பார்க்க பயந்தவர் போல மௌனத்தை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் புவியை அபி அணுவுடன் ஹட்டானில் விட்டுவிட்டு மீதி குடும்பம் கொழும்புவுக்கு கிளம்பியது. இது எதுவும் தெரியாமல் இவற்றின் காரணகர்த்தா இன்னும் மயக்கத்திலேயே இருந்தார். ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்ததும் சுதாவும் பவியும் நித்துவின் வீட்டுக்கு செல்ல, பாட்டி தாத்தா பத்மன் வெளியில் அமர்ந்திருந்தனர். தந்தையின் தோள்களில் தலை சாய்த்து அமர்ந்திருந்தான் தெய்வீகன். வராண்டாவில் பிரசாந்தி யாருடனோ ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தார், அதுவும் கோபமாக. உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் என்கிட்ட சொன்னீங்களா? அந்த சத்தியத்தை எங்கிட்டையும் வாங்கியிருந்தா என் மேலே குற்றம் கண்டுபிடிக்காதீங்க. போகும்போது தேவானா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஷுவர் பண்ணிக்காதது உங்கள் தப்பு. அடுத்த வார்த்தை பேசாமல் கோபத்தோடு ஃபோனை கட் செய்து பாட்டி அருகில் வந்து அமர்ந்தாள் பிரசாந்தி. இந்த பிரவீன் ஒரு மடையன், என்ன பேச்சு பேசுகிறான்? அவள் மனம் பொறுமிக் கொண்டிருந்தது. நேரம் யுகமாய் கழிய அனைவர் காத்திருப்பும் நீண்டு கொண்டே போனது. 2 மணி நேர அறுவை சிகிச்சையின் பின் இனியாவின் தலையிலிருந்து கட்டி அகற்றப்பட்டது. இன்னும் அரை மணி நேரம் கழித்து வந்த டாக்டர் 4 மணி நேரத்துக்கு பின் பார்க்கலாம், ஆனால் நினைவு உடனேயும் திரும்பலாம் அல்லது நாளை கூட ஆகலாம், பயம் வேண்டாம் என்று சொல்லி சென்றார். வயது நிமித்தம் பாட்டி தாத்தா வீட்டுக்கு சென்றுவிட பிடிவாதமாய் அங்கேயே உட்கார்ந்திருந்தான் தேவா.
சற்று நேரம் வீராப்பா இருந்தாலும் பிறகு மனம் கேட்காமல் பிரவீனை அழைத்து தகவல் தெரிவித்தாள் பிரசாந்தி. அன்று மாலை 6 மணிக்கு இனியாவை பார்க்க அனுமதி வழங்கப்பட்டது. எல்லோரும் உள்ளே சென்று பார்க்கும் முன் அங்கே வந்த தெய்வீகன் எல்லோரும் போன பின்பும் அங்கிருந்து அகலவில்லை. அவள் கையை பற்றி கொண்டு படுக்கையின் அருகில் அப்படியே அமர்ந்திருந்தான். சாப்பாடு அல்லது அணு எதுவுமே அவன் ஞாபகத்தில் இல்லை. எப்போது கண் விழிப்பாள் என்றே எதிர்பார்த்து தூக்கமின்றி காத்திருந்தன அவன் விழிகள். இயல்பாகவே சற்று பலவீனமாக இருந்தாலோ என்னவோ அன்று இரவு இனியாவின் நினைவு மீளவில்லை. தேவாவின் அம்மா சுதா அவள் கூட இருந்தாலும் இவன் அவள் படுக்கையை விட்டு அகல்வதாக இல்லை. அவள் அருகில் குனிந்து ஏதேதோ பேசிக்கொண்டே இருந்தான். என்னை மன்னிச்சிடு கண்ணம்மா, அன்னைக்கு பொறாமையில் அப்படி பேசினது என் தப்பு தான். அதுக்காக என்னை இப்படி வேணாம்னு தள்ளிடுவியா? இதை பாரு, நீ வேணாம்னு சொன்னாலும் நான் விடுறதா இல்லை. மரியாதையாக கண் முழிச்சு என் கூட பேசு. உனக்கு தெரியுமா, நான் நேற்று அணுக்கிட்ட செம்மையாக மாட்டிக்கிட்டேன். என் மானமே போயிடுச்சு. எல்லாம் உன்னால தான். நான் உனக்கு மரமண்டையா? இருக்குடி உனக்கு. உற்சாகமாய் பேசுபவன் அவளிடம் சலனமே இல்லை என்று உணர்ந்து மறுபடியும் ஆரம்பிப்பான். என்னை மன்னிச்சிடு கண்ணம்மா. வட்டமாய் இரவு முழுவதும் தொடர்ந்து இந்த செயல்முறை. தூங்காத தெய்வீகனின் விழிகளிலும் அசைவற்று கிடந்த இனியாவின் விழிகளும் சந்திக்கும் பொழுது தொடர்ந்து அவர்களுடன் கண்ணாமூச்சி ஆடியது. அனைவரும் மீண்டும் வந்தும் அவள் கண் விழிக்கவில்லை. பரிசோதனைக்கு வந்த டாக்டர் மலர்விழியை ஏறக்குறைய மிரட்டவே ஆரம்பித்து விட்டான் தெய்வீகன். அவனுக்கு பதில் பேசாத அவளை நன்றாக பரிசோதித்தவர் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சொன்னார், ஆமாம் மிஸ்டர் தெய்வீகன், இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச். இவள் இப்போதைக்கு கான்ஷியஸாக வந்திருக்கணும். நான் மருந்தோட அளவை கூட்டி பார்க்குறேன். ஊசி மூலம் ஏற்றிடலாம். இன்னும் 1 மணி நேரம் பார்த்துட்டு ஆரம்பிக்கலாம். சரி மேடம். அவளுக்கு வலிக்காம எவ்வளவு வேணாலும் ஏற்றுங்க. கண் முழிச்சா போதும். இருள் இருள், எங்கும் இருள். வெளிச்சத்தின் சிறு கீற்று கூட இல்லாத இருள் உலகம். அங்கே உணர்வுகள் இல்லை, நினைவுகள் மிதக்கவில்லை, காலம் அசையவில்லை, மணித்துளிகளும் காணப்படவில்லை. அவளும் அசைவற்று கிடந்தாள். எங்கோ இருந்து மிக மெல்லிய ஒளி விழிகளுக்குள் கசிய இப்போது புலன்களும் மெல்ல மெல்ல கூர்மை விரலாயின. அவள் காதோரம் மிக மெல்லிய குரல் எதுகை மோனி இன்றி ஆனால் தொடர்ச்சியாய் ரீங்காரம் செய்தது. அந்த குரல் அவள் தனது உயிராய் எண்ணியவனின் குரல் அல்லவா? கண்களை அந்த குரல் நோக்கி குவித்தாள். இப்போது அது பேசியது புலப்பட்டது. புவி மேல நான் காட்டின பாசம் ஒரு பிராய்ச்சித்தம் மாதிரிம்மா. உன்னை மாதிரியே சேட்டை பண்ணுவா குழந்தையில. உன் ஞாபகம்தான் வரும். அவளை பார்த்தாள். உன் விஷயத்துல எந்த அளவுக்கு கில்ட்டி ஆனேன்னா அந்த அளவுக்கு அவன் மேல பாசத்தை கொட்டினேன். கிட்டத்தட்ட நானே அவளை வளர்த்தேன். ஐ லவ் யூ கண்ணம்மா. அவன் காதல் சொல்கிறான். அவள் மனம் பொங்கி நிறைந்தது. என்னை மன்னிச்சிடு கண்ணம்மா. இப்போது அவளுக்கு நன்றாகவே சுய உணர்வு வந்தாயிற்று. ஆனால் கண்களை திறக்க விரும்பாமல் கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் அறுவை சிகிச்சைக்கு போகும் முன் அவனை காண்போம் என்று கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அவன் வந்தது, அவளுக்காக துடித்தது, எல்லாம் ஆனந்தமாய் பார்த்தவள் மனசெல்லாம் பயம் விலகியோடு வேண்டுமென்றேதான் அவன் பார்க்காததை போல் நகவித்தாள். அவள் எவ்வளவு ஏங்கியிருப்பாள். ஒரு நாள் பூரா அழுதா குறைஞ்சா போயிடுவான். எனக்கு எவ்வளவு பண்ணியிருக்கான். இதுதான் உனக்கு கடைசி பனிஷ்மெண்ட். இதுக்கப்புறம் குட்டி பாப்பாவை போல அவளை அழவே விடமாட்டாள். அவள் நினைவுகளை கலைத்து அவன் குரல் நேற்று அணுவுடன் படம் வரைந்ததை கூறியது. சிரிப்பை அடக்கிக் கொண்டு படுத்திருந்தாள். கண்ணை திறந்தா இந்த கதையெல்லாம் தெரியாமலேயே போயிடும். என்னெல்லாம் சொல்றான் பார்க்கலாம். என் மேல கோபமா செல்லும். என்னை பாரேண்டி. அப்பா, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. வேற புதுக்கதை சொல்லேண்டா. பிறகு கிளைன்ஸை திட்டிய கதை சொன்னான். கண்ணம்மா, நீதான் எனக்கு எல்லாமே. என்னை விட்டு போகக்கூடாது இனிமே. டேய், நீயும் கண்ணை மூடிட்டு அசையாம படுத்து பாருடா. என் கஷ்டம் புரியும். உன்ன சென்டிமெண்ட்டுக்கு போய் சோக ரசம் புளியறானே.
இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது சொல்கிறானா பார். அவள் கடுப்பானாள். நீ என் மேல் கோச்சுக்கிட்டா நான் என்னம்மா பண்ணுவேன்? அப்பா முடியலடா, இந்த கொசுவை யாராவது அடிங்கப்பா. தலையில் வலியொன்றும் இருக்கவில்லை. லேசாக ஏதோ பாரமாய் இருப்பது போன்ற உணர்வு மட்டும்தான். வலிக்கும் என்று நினைத்து பயந்ததை எண்ணி நினைக்க சிரிப்பு வந்தது. இனிமேலும் இந்த கொசு தொல்லை தாங்க முடியாது, கண்ணை திறந்திடலாம் என்று எண்ணிய கணம் மலர்விழி உள்ளே வந்ததும் தெய்வீகன் காரமாய் பேசுவதும் கேட்டது. இனி கண் திறந்தால் செயற்கையாக தெரியும், டாக்டர் போகட்டும். ஆமாம் மிஸ்டர் தெய்வீகன், இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச். இவள் இப்போதைக்கு கான்ஷியஸுக்கு வந்திருக்கணும். ஆனால் நான் மருந்தோட அளவை கூட்டி பார்க்குறேன். ஊசி மூலம் ஏற்றிடலாம். இன்னும் 1 மணி நேரம் பார்த்துட்டு ஆரம்பிக்கலாம். என்னது, ஊசி மருந்தா? டோஸை கூட்டுறீங்களா? ஓ சரி மேடம், அவளுக்கு வலிக்காம எவ்வளவு வேணாலும் ஏற்றுங்க, கண் முழிச்சா போதும். டேய், நான் என்ன குப்பை லாரியாடா? எவ்வளவு வேணாலும் ஏற்றுங்கன்னு சொல்கிறியே. ஊசிடா, எனக்கு வலிக்காது. 1 மணி நேரத்தில் தானே. அப்பாடி, இதோ நீங்கள் போனதும் கண் திறந்துடுறேன். டாக்டர் கண்டுபிடிச்சுதான் அப்படி சொன்னாங்களோ? ஆனால் மவனே, உனக்கு இருக்குடா. ஓவர் சென்டிமெண்ட்டை புழிஞ்சு என் காதை டேமேஜ் பண்ணினது, அப்புறம் ஊசி போட சொன்னது, எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு ஃபுல்லாக பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். பார்த்துட்டே இரு. இமைகளை பிரிப்பது சற்று சிரமமாக தான் இருந்தது. அவள் கண்களை திறந்ததுமே சுற்றி கொண்ட குடும்பத்தினர், பிரசாந்தி அனைவரிடமும் நன்றாக பேசியவள் அவள் தலையருகே ஏக்கப்பார்வையோடு நின்றவனை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் சற்று நேரத்திலேயே அவன் முகம் பார்க்க வேண்டும் போல தோன்ற முறைப்பது போல் பார்த்தாள். அவன் முகம் வாடிப்போனது. அவளை பரிசோதனை செய்த டாக்டர், ஊசி சரியா வேலை செய்யுதே என்று ரகசியமாக கிண்டல் செய்துவிட்டு போனார். புடிச்சிட்டாங்கப்பா. கொஞ்ச நேரம் தூங்க சொல்லி அனைவரும் வெளியேற இவன் மட்டும் அவள் அருகிலேயே அமர்ந்திருந்தான். அவள் தூங்குவது போல பாவனை செய்ய 2 நாட்கள் கொஞ்சமும் தூங்காதவன் இப்போது நிஜத்திலேயே தூங்கிவிட்டான். அந்த கதிரையில் தன் நெடிய உருவத்தை குறுக்கிக் கொண்டு அமர்ந்து தூங்கி போயிருந்தவனை விழிகளால் பருகியவள் அவன் முகவடிவை விரல்களால் அளந்தாள். பின் குறும்பாய் சிரித்தபடி மெல்ல எழுந்து கட்டிலில் இருந்து இறங்கி அவன் மடியில் அமர்ந்து அயர்ந்து தூங்கியவனின் கைகளை பிரித்து தன்னை சுற்றி போட்டுக்கொண்டு அவன் நெஞ்சில் தலை வைத்து தூங்கிவிட்டாள். தூக்கத்தில் உணராதவன் 1 மணி நேரத்தில் திடுக்கிட்டு விழித்து அவளை தன் கைகளில் கண்டு பதறிப்போனான். எப்படி எழுந்து வந்தா? அசையலாமா? மெல்ல அவளை தூக்கி படுக்க வைக்க முயல விழித்து கொண்டவளோ அவனை உக்கிரமாய் முறைத்தாள். என்ன பண்ற? எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. யாரை கேட்டு என்ன தூக்கிட்டு வந்த? நான் தூக்கிட்டு வரலம்மா. அப்ப நானா வந்து உன் மடியில் தூங்கினேனா? இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் அப்படி சொல்லலம்மா. வெட்டி பேச்சை விட்டுட்டு எப்படி தூக்கிட்டு வந்தியோ அப்படியே கொண்டு போய் படுக்கவே. அவன் பாவம் சொன்னதை செய்தான். ஆனாலும் அறையை விட்டு அகலவில்லை. பிறகு பவியும் பிரசாந்தியும் அவர்களுக்கு மதிய உணவை கொண்டு வந்தார்கள். இருவரும் இருந்த நிலையை பார்த்தே புரிந்து கொண்டனர். பவிதான், அண்ணா நேற்றுலேருந்து ஒன்றுமே சாப்பிடலை, இப்போயாவது சாப்பிடுங்க. நித்து, இது உன்னோடது, ஊட்டி விடுறேன் இரு என்று சகஜமாக்க முயன்றாள். தெய்வீகன் அவசரமாய் கை கழுவி வந்து உணவில் கை வைக்க இவளுக்கு கண்கள் பணித்தன. அக்கா, எனக்கு பசிக்கலக்கா, அப்புறம் சாப்பிட்றேன் அவள் சொல்ல வாய் வைக்க போனதை நிறுத்தி அவளையே பாவமாய் பார்த்தான். ஏய், நான் போய் பாட்டியை அனுப்பணும், ஊட்டி விட்டுட்டு போறேனே. ஏன், இங்கே வெட்டியாக உட்காந்துருக்கிறவர் ஊட்டி விட மாட்டாரா? சீக்கிரம் சாப்பிட்டு வர சொல்லு. ராசி, நீயும் கிளம்புடி. பரவசமாய் சாப்பிட ஆரம்பிக்க பவி நமட்டுச் சிரிப்போடு வெளியேறினாள். அண்ணனை பார்க்க பாவமாக இருக்குடி, அழுதுடுவார் போல இருக்கு, பார்த்து காதுக்குள் பிரசாதி சொல்ல அவளை முறைத்தவள், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ கிளம்பு என்று மிரட்டினான். சாப்பிட்டு முடித்து வந்தவன் ஊட்ட வாய் திறந்து வாங்கி கொண்டவள் ஒரு வாயை 1/4 மணி நேரம் மெல்ல நொந்து போனான் அவன். வேண்டுமென்றே அவன் விரல்களை வாய்க்குள் எடுத்தும் கடித்தும் விளையாடியவள் அவனை முறைத்தாள்.
கடைசி வாய் ஊட்டும்போது அவன் விரல்களை வெகுநேரம் அவள் விடுவிக்காதிருக்க ஒரு கணம் சூழல் மறந்து போக மறுக்கை விரல்களால் அவள் உதட்டை மெல்ல வருடினான் தெய்வீகன். பட்டென்று அவன் கையை தட்டிவிட்டவள், ஒரு பேஷண்ட் கிட்ட இப்படியா நடந்துக்கிறது, ச்சே என்று கத்தினாள். அவன் கை கழுவ போன தருணம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தாத்தாவிடம் யாரும் ஹாஸ்பிட்டல் பக்கம் வரக்கூடாது என்று எச்சரிக்க மறுபுறம் சயந்தனின் சிரிப்பு சத்தம் கேட்டது. தொலைஞ்சடா தேவா. அவள் யாரையும் கண்டுகொள்ளவில்லை. இது அவளுக்கான நேரம். முகம் கழுவி ஃப்ரெஷ்ஷாக அவன் வர, நீ மட்டும் அழகா இருக்கணும், நான் மட்டும் அசிங்கமா இருக்கணும், அப்படித்தானே என்று சண்டையிட்டு அவனை தனக்கு முகம் கை கால் கழுவி துடைக்க வைத்தாள். அவன் டிஷர்ட்டில் தண்ணீரை கொட்டிவிட்டு அவன் பரவாயில்ல விடு என்று விலக, உனக்கு சளி பிடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் என்னை திட்டணும், அதானே உன் பிளான் என்றபடி அவன் மார்பை துடைத்து விடுகிறேன் என்று அவனை சோதித்தாள். அப்போதுதான் கண்ணாடியில் தன் தோற்றத்தை பார்க்க பயந்திருந்தவள் தற்செயலாய் பார்த்துவிட்டு அதிர்ந்து போய் நின்றாள். எவ்வளவு அசிங்கமா இருக்கேன். கண்களில் நீர் தழும்ப வெளியே ஓடிச் சென்று தொப்பியை தலையில் அணிந்து கொண்டாள். நாளைக்கு உன்னை பார்க்க உன் ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்களாம், வேணாம்னு சொல்லுங்க, நான் பார்க்க மாட்டேன். உதட்டை கடித்தபடி அவள் தனி குனிந்து சொல்ல அவன் முகம் யோசனையை தத்தெடுத்தது. இரவு உணவை சுதா அத்தை, பாட்டி, பிரசாதி கொண்டு வந்தனர். தெய்வீகன் வீட்டுக்கு போய்விட்டு வந்து விடுவதாக போய்விட்டான். உணவை ஊட்டிவிட்டு வாயை கழுவி துடைத்து விட்ட பாட்டி அவள் தலையை வருடிவிட ராசி அருகில் அமர்ந்திருந்தாள். தெய்வா எங்கத்த? இப்ப வந்துருவான். எதுவோ எடுக்கணும்னு சொன்னான், இப்ப வந்துருவான். தலையை ஆட்டிவிட்டு ராசியின் கையை பற்றி கொண்டவள், நீ வரலைன்னா என்ன ஆயிருப்பேனோ, தேங்க்ஸ் டி என்று கண் கலங்கினான். அவளை தோளோடு அணைத்து கொண்டு மற்றவள் கண் கலங்க இருவரையும் இழுத்து அணைத்து கொண்டார் பாட்டி. சாரி பாட்டி, முடிஞ்சதெல்லாம் இனி பேசக்கூடாது, புரிஞ்சுதா? இந்த வாரம் முடிய நேராக எல்லோரும் நுவ்ரேலியா போகிறோம், நீ கொழும்புல இருந்ததெல்லாம் போதும். மகிழ்ச்சியாய் தலையாட்டியவள், ராசி நீயும் வாயேன், என்னை பாட்டி நேத்தே கூப்பிட்டுட்டாங்க என்று சிரித்தாள் ராசி. ஹே, உன் நண்பர் நாளைக்கு ஃப்ளைட்டில் வராராம். அக்கா டெலிவரி நல்லபடியாக முடிஞ்சிச்சாம். ஆண் குழந்தையாம். அவங்க அப்பா போயிட்டதால சார் ஃப்ரெண்டை பார்க்க ஓடோடி வராராம். ஓஹோ, சார் தன்னோட டைம் டேபிள் எல்லாம் உங்ககிட்ட தான் சொல்கிறாரோ? பாட்டி, ஜோடி பொருத்தம் சூப்பர்ல, ஏற்பொருத்தமும் என்று பாட்டி சிரிக்க, நீங்களுமா பாட்டி என்று சினுங்கினாள் மற்றவள். அவர்கள் கிளம்பும் நேரம். திரும்பி வந்த தெய்வீகன் கையில் ஒரு பெரிய பையோடு வந்தான். கிளம்பிய பின் தயங்கியபடி அவள் கையில் பையை தர திறந்து பார்த்தவள் பொங்கி வந்த அழுகையை வலுக்கட்டாயமாய் அடக்கினாள். எப்படி அவள் மனதை படுத்தியிருக்கிறாள்? தலைமுடி அகற்றிய அன்று அதை அங்கே விடும் மனமின்றி வீட்டுக்கு எடுத்து வந்து வைத்திருந்தாள். இவன் அதை தூக்கிச் சென்று டோப்பாவாக மாற்றி எடுத்து வந்திருக்க. தலைமுடி இல்லாம பார்க்க சகிக்கிறேன்னு சொல்லறீங்களா தேவா? அவ்வளவு நேரமும் பொறுமையாய் இருந்தவன் கோபத்தில் கண் சிவக்க, இன்னும் என்னை என்ன தாண்டி பண்ண சொல்ற? கோபத்துல ஒரு வார்த்தை விட்டுட்டேன், அதுக்கு எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டேன். 2 நாளா செத்து பொழைச்சேன். ப்ளீஸ்மா, மறக்கவே மாட்டியா? ஐ லவ் யூ செல்லம். இறுகி கிடந்த உதடுகளும் முகமும் சிரிப்பில் விரிய, அப்பா, இந்த ஒரு வசனத்தை வாங்கிறதுக்கு எவ்வளவு பாடு என்று அழுத்து கொண்டாள். அவள் தோலை இறுக பற்றியவன், என்னடி சொல்ற என கேட்டான். பின்ன வேணும்னு தான் பண்ணேன், ஒரு நாள் அலட்டும்னு விட்டேன். அப்புறம் கண் முழிச்சதுக்கு அப்புறம் நான் எந்திரிக்கலேன்னு நினைச்சு என் காதுல ரத்தம் வர வச்சதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். அடி பாவி, நான் எவ்வளவு ஃபீலிங்கா பேசுனேன், உனக்கு ரத்தம் வந்துதா? ஏய், என் காது வலிக்குது வலிக்குது, விடுங்க. சரி, கண் முழிக்காம இருக்கும்போது அவ்வளவு பேசிட்டு கண் முழிச்சதும் ஒரு சொல்லு சொன்னீங்களா? சந்திரமுகி ஜோதிகா மாதிரி கண்ணை ஆட்டிக்கிட்டு இருந்தா சரியா? அப்படி உங்ககிட்ட இருந்து ஒரு வசனம் வாங்க நான் கோமா ஸ்டேஜுக்கு போகணும்னா ரொம்ப கஷ்டம் சாமி. ஹிஹி. அசடு வழிவதை பார்த்து அவள் பொங்கி சிரிக்க பொறுமை இழந்து அவள் உதடுகளை தன் வசமாக்கி கொண்டான் தெய்வீகன். சற்று நேரம் கழித்து அவன் விடுவித்த போது கண்களை விரித்தபடி அவள் ஊமையாகி நிற்பதை பார்த்து சிரிப்பது இப்பொழுது அவனது முறையாயிற்று. சினுங்கி சிரித்தவளை மூச்சு விடக்கூட அனுமதிக்காமல் முகம் பற்றி மீண்டும் முத்தமலை பொழிந்தான் அவன்.
பின்னே எத்தனை நாள் தவிப்பு இது. தெய்வா, முக்கியமான கண்டிஷன் சொல்லு செல்லம். இனிமேல் நீங்களோ உங்கள் பொண்ணோ கண்ணாலேயோ செய்கையாலேயோ பேசக்கூடாது. எதனாலும் வாயால் சொல்லணும். அப்படி இல்லைன்னா 2 பேரையும் வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சிடுவேன். சரிங்க அம்மணி என்றபடி மீண்டும் அவள் உதடுகளை கைப்பற்றினான். முகம் சிவக்க வைக்க அவனை தள்ளி விட்டு விட்டு விலகியவள் என்னது என்று இடுப்பில் கை வைத்து முறைத்தாள். நீதானே வாயால பேசச் சொன்னே என்றான் அவன் அப்பாவியாக. ஹாஸ்பிட்டலின் வராண்டா நீளத்துக்கும் ஓடியே வந்த பிரவீனை பிரசாதி எதிர்கொண்டு அழைத்துச் சென்றார். 2 நாட்களாய் தகவல்களை பரிமாறிக்கொண்டது ஏற்கனவே அவர்களிடம் பற்றியிருந்த சிறு பொறியை செய்திருந்தது. பெரியெல்லாம் அவ பிரச்சனையை கண்டுபிடிக்க தெரியல, பெருசா வந்துட்டான். தெய்வீகனின் குறித்து பொறுமையவனை பெரும்பாடுபட்டு சமாளித்திருந்தாள் பிரசாந்தி. 2 நாளா அண்ணன் இருந்த நிலையை பார்த்திருக்கணும் நீங்க. நானே அழுதுட்டேன். அவ தப்புப்பா, முரட்டு பிடிவாதக்காரி அவ. என்னாலையும் கண்டுபிடிக்க முடியலையே. உங்களையும் அவ ஏமாத்தி அனுப்பி வைக்க நம்பி போனீங்க தானே. அதே மாதிரி தானே அண்ணாவும். முதல்ல அவளை போய் பாருங்க. வாசலில் தயங்கி நின்றவன் எனக்கு பயமா இருக்கு என்று தயங்கவும் பட்டென்று கையை பற்றி இழுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் பிரசாதி. அங்கே நித்துவின் கட்டிலருகே தெய்வீகன் அமர்ந்திருக்க அவனால் எதுவுமே பேச முடியவில்லை. அவள் தோற்றம் வேறு, கண்களில் கண்ணீரை வரவழைக்க அவள் அருகில் மௌனமாய் நின்றவனை அவள்தான் பேசச் செய்து கொண்டிருந்தாள். தெய்வீகனோ ஒரு வாங்க என்பதற்கு மேல் தனக்கு சம்பந்தமில்லாத விஷயமாய் அருகில் இருந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்திருந்தான். ஆனால் எழுந்து செல்லவில்லை. இது என் இடம் என்பது போல சட்டமாய் அமர்ந்திருந்தான். இருவரின் பனிப்போரை பார்த்து கொண்டிருந்த நித்துவுக்கு தான் தலை சுழன்றது. இருவரில் ஒருவரை எப்படி அவள் தெரிந்து கொள்ள முடியும்? எத்தனை நாட்களுக்கு அவள் இருவருக்கும் இறையே அரணாய் நிற்பது அறியாமல் இவள் தெய்வீகனின் கையை இறுக பற்றியிருக்க, மறுபுறம் பிரசாதி பிரவீனை நெருங்கி நின்று கொண்டிருந்தாள். தொடர்ந்து மறுநாளும் இப்படியே சென்றது. இப்படியே எத்தனை நாளைக்கு தாங்க பிரவீனுக்கும் தெய்வாவுக்கும் இடையில பிரசாந்தியும் நித்துவும் இருப்பாங்க? இந்த போர் முடிவுக்கு வருமா, இல்லை இப்படியே தான் அவங்க வாழ்க்கை போகுமா அப்படின்றத தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அம்மோஸ் ஸ்டோரீஸ். இது மீளாதோ என் வசந்தம்.